இந்த பாஜகவோட கீழ்த்தனம் இந்த ரெண்டு விஷயம் கேளுங்க. ஆர்ஜே கார் கேஸ் ஞாபகப்படுத்துற வெஸ்ட் பெங்கால்ல அந்த ஒரு ரேப் நடந்து மம்தா பானர்ஜி உடனே அரெஸ்ட் பண்ண ஒரு சம்பவம் அது. பட் அவ்வளவு கூச்சல் தமிழ்நாட்டுல அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டிக்காக அந்த ஒரு பஞ்சி ஜாட்டை எடுத்து அடிக்கிறான். இப்படி ஓ நான் இனிமேட்டெல்லாம் பண்ண டிராமா. இந்த பாஜகவோட கீழ்த்தனம் இந்த ரெண்டு விஷயம் கேளுங்க. கீழ்த்தனத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் பாஜகவை ஏன் எதிர்த்தே ஆகணும்? ஏன் விஷம் அது விஷம் இந்த நாட்டுக்கு. பீகார்ல ஒரு கேங் ரேப் நடக்குது. 5 பேர் சேர்ந்து ஒரு லேடிய கேங் ரேப் பண்றாங்க. பிளவுஸ வச்சு கட்டிடுறாங்க, கை கால் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஏதோ மக்கள் காப்பாத்துறாங்க. ரொம்ப ஒரு இன்ஜர்டு கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. அந்த பெண்மணியை அட்மிட் பண்ண பிற்பாடு போலீஸ் கேஸ் எடுக்கல. அந்த ஃபேமிலியை திட்டுது, உங்க தப்பு தான் திட்டிட்டு அமுச்சு விட்டுருது. 6 நாள் கழிச்சு சிவியர் வயிற்றுவலி அந்த பெண்ணுக்கு, சிவியர் பெயின். அந்த சிவியர் பெயின்ல திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போகும்போது வெஜினால உள்ள பாரூத், தட் இஸ் இந்த கன் அம்யூனிஷன் இருக்குல்ல, அது கல்லு குச்சி இதெல்லாம் உள்ள சொறி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா ஏதோ அன்கான்சியஸா இருந்திருக்கு. அந்த மயக்கத்துல எல்லாத்தையும் சொறி விட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போனதுக்கு அப்புறம் கூட தெரிய வரல. 6 நாள் பயங்கர வலி இருக்கனால போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா உள்ள இப்படி இருக்கு. கத்திரி அடிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் அழுது கூச்சல் போட்டு ஏதோ மீடியா வந்து கவரேஜ் கடிச்சு 6 நாள் கழிச்சுங்க இது நடக்குது. 6 டேஸ் கழிச்சு ஏதோ மீடியா கவரேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அங்க லேண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி போலீஸ் அந்த அம்மா மிரட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் மிரட்டி அமிச்சது கேஸ் இது. இது வரைக்கும் அந்த கேங் ரேபிஸ்ட் அரெஸ்ட் ஆகல. ஒரிசால ராயகாடால எஸ்பிஐ ஒரு ஃபெலோஷிப் கொடுக்கும். ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் எஸ்பிஐ ரொம்ப வருஷமா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல இடத்துக்கு இந்த என்ஜிஓ ஆக்டிவிட்டிக்கு எஸ்பிஐ மூலியமா அனுப்புவாங்க ஃபெலோஷிப் கொடுத்து யங் பீப்பிள். ராயகாடால ஒரிசால ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த ஃபெலோஷிப் வாங்கிட்டு இவன் டிராவல் பண்றாங்க. ராயகாடாக்கு டிராவல் பண்ணும் போது அங்க பிஜேபி ரூல் ஸ்டேட் ஒரிசால பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூஸா இது வந்துட்டு இருக்கு. எவனோ புடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறான், எவனோ மாப்லிஜிங் பண்றான், கொட்டுமையா போயிட்டு இருக்கு. முஸ்லிம் பார்த்தாவே கண்டது இல்ல, பெங்காலியா நீ பங்களாதேஷியா இதுலயே போயிட்டு இருக்கு. இந்த பெண்மணிய நிர்வாணப்படுத்தி பண்ண கொட்டுமே இருக்கு பாருங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் இல்ல. கேவலமான பாஜக ஆட்சிக்கு எது பயன்படுத்தி பிடிக்கிறாங்களோ அதே தாக்குற ஆளுங்க இவங்க. ராமர் கோயிலே உள்ள 2 எம்பில இருந்து எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல கையில கொடுத்துட்டு அந்த ராமரை நோண்டி சுரண்டி எடுத்து தின்ற கட்சி இது. இந்த கட்சி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் நம்மளுக்கு போட சொல்லுது. கருமம்.